வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ரஞ்சித், ரயான், அன்ஷிதா, மஞ்சரி இதுல யார் வெளியேற போறாங்க? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வந்திருக்குங்க. அதேபோல சிங்கிள் எவிக்ஷனா? டபுள் எவிக்ஷனா? என்னதாய்யா பண்ண போறாரு இந்த விஜய் சேதுபதி? அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு சந்தேகம் இருக்கு. இதுல வாக்குகள்ல மிக குறைந்த அளவுல அஃபிஷியல்லயும் சரி, அன்அஃபிஷியல்லயும் இருப்பது ரஞ்சித் அவர்கள். சிங்கிள் எவிக்ஷனா இருந்தா கன்ஃபார்ம்டா ரஞ்சித்த வெளியேற்றுவார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வந்தாச்சு. அவருக்குமே ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால தான் நேத்தைக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அத பத்தி பேசும்போது, தலைவர் வந்து ரொம்ப போராடி பார்த்தாரு. ஒண்ணும் முடியல. அதனால என்னடா பண்ணீங்க? நானும் ரயனுக்கே சப்போர்ட் பண்றேன். அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்சுட்டாரு. அதனால அவரு தப்பி பிழைப்பது கடினம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. பிரியா ராமன் வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்தா கூட நான் என் குழந்தைகள எல்லாம் கூப்பிட்டு வரமாட்டேன். அப்படின்ற ஒரு பேட்டி குடுத்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்தை வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு அதிகமா தான் இருக்கு. அதேபோல ஒரு 99% சிங்கிள் எவிக்ஷனா இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மத்தவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு குடுக்கணும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த விஷயங்கள்லாம் நடக்கலாம். இத பற்றி விரிவாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்போ ரயான் வந்து வெளியேற்றப்பட்டால் என்ன நடக்கும்? அதேபோல அன்ஷிதா வெளியேற்றப்பட்டால் என்ன நடக்கும்? ஒருவேள ஒரு என்ன சொல்றது? ஒரு அன்ஃபேர் எவிக்ஷனா மஞ்சரிய வெளியேத்துனா என்ன நடக்கும்? அப்படிங்கிற நெறைய விஷயங்கள நம்ம பேச வேண்டியிருக்கு. ஒவ்வொன்றாக பேசலாம். பட் ரஞ்சித் சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தா ரஞ்சித் போயிருவாருங்க. கன்ஃபார்ம்டா ரஞ்சித் போயிருவாரு. சரி அந்த எவிக்ஷன் ஓகே. பட் ரயானா, அன்ஷிதாவா அப்படின்னு கேட்டா, அன்ஷிதா வெளியேத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 13 பேர் உள்ள இருக்காங்க. 13 பேர்ல ரஞ்சித் போனாருன்னா 12. இன்னொருத்தர் போனா 11 ஆயிரும். 11 பேர் இருந்தா இன்னும் இருக்கிற வாரங்கள் 3 வாரங்கள் இருக்கு. 15வது வாரம் 7 பேர விட்டுருங்க. மீதி இருக்கிற 12 பேர்ல 5 பேர் 5 பேர 3 வாரத்துல எவிக்ட் பண்ணா 2 டபுள் எவிக்ஷன் பண்ணணும். சிம்பிளான ஒரு விஷயம் இல்லையா? அதனால இந்த வாரம் வந்து ஒரு சிங்கிள் எவிக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த வாரத்த நான் சேர்க்கல. அதுக்கு அடுத்து வந்து 5 பேர் இருக்காங்க. 12, 13, 14 இந்த 3 வாரத்துல ஒரு சிங்கிள் எவிக்ஷன், 2 டபுள் எவிக்ஷன் பண்ணி ஆகணும். எப்ப பண்ணுவாங்க அது? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேமிலி டாஸ்க் முடிஞ்சதும் இன்னும் ஒருத்தர எவிக்ட் பண்ணிட்டு, எப்பவுமே இதுக்கு வந்து ஃப்ரீஸ் டாஸ்க்ல வந்து பெருசா இது இருக்காது. அப்படி இல்லன்னா இப்படி கூட பண்ணுவாங்க. 2 எவிக்ஷன் பண்ணிட்டு 10 பேர் வந்து டிக்கெட் டூ ஃபினாலே அப்படிதான் வைப்பாங்க ஜெனரலா. ஒரு 10 பேராவது இருக்கணும் அப்படிங்கிற மாரி வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த 10 பேருக்கு வந்து டாஸ்க் வைப்பாங்க அப்படிங்கிற மாரி கூட இருக்கலாம். அப்போ இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷனா இல்ல அ அடுத்த வாரம் சிங்கிள் எவிக்ஷனா? அப்படி இருந்தா முன்னாடியே இப்ப சிங்கிள் எவிக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ரஞ்சித் கன்ஃபார்ம்டா இருக்காரு அப்படின்னா, 2வது ஆள் யாரு? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வரும். ரயான் சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. அன்ஷிதாவும் நல்லா விளையாடுறாங்க. மஞ்சரியும் சூப்பரா விளையாடுறாங்க. ஸோ இந்த வாரம் வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு எவிக்ஷன் இருக்கலாம். ரயான் ஆல்ரெடி வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேற வச்சிருக்காரு. அதனால அன்ஷிதா வெளியேற்றப்படலாமா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. அன்ஷிதா வந்து நம்ம அவங்க பேர் என்ன? 3வது வாரம் போனாங்களே. அவங்க கிட்டயே புலம்பிட்டு இருந்தாங்க. நான் வந்து நாமினேட் ஆனா போயிருவேன் போல இருக்கு அப்படின்னு. கிட்டத்தட்ட 11 வாரம் கடந்து வந்துட்டாங்க. அன்ஷிதாவை வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கலாம். அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கு. ரயான் மஞ்சரியோட வாக்குகளும் குறைந்திருக்கு. பவித்ராவோட ஓட்டும் குறைஞ்சிருச்சுங்க. பவித்ராவுக்கு போன வாரம்லாம் 1,4 லட்சம் ஓட்டு. போன வாரம். அதான் சொல்லிட்டு இருந்தேன். "டேய் எதுக்குடா இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொன்னேன். இந்த வாரம் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. எத்தனாவது இடம்? பாருங்க. ரஞ்சித் வந்து 23,180 ஓட்டுல 11வது இடத்துல இருக்காரு. ரயன் 5.76%ல 40,256 ஓட்டு 10வது இடத்துல இருக்காரு. இது அன்அஃபிஷியல் ஓட்டுங்க. மஞ்சரி 9வது இடத்துல இருக்காங்க. 5.95% 41,620 ஓட்டுல 9வது இடத்துல இருக்காங்க. 8வது இடத்துல அன்ஷிதா இருக்காங்க. 6.21% 43,436 ஓட்டு. ஆனா மஞ்சரிக்கு தான் ஓட்டு கேட்பேன். ஏன்னா மஞ்சரி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பிளேயரா இருக்காங்க. ஒண்ணு இருந்தா நல்லா இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு வாக்குகள் போட வேண்டும்னு கேட்டுக்கிறேன். பவித்ரா 6.23% 43,555 ஓட்டு வாங்கி 7ஆம் இடத்துல இருக்காங்களா? 6வது இடத்துல தீபக் இருக்காரு. 6.46% 45,180 ஓட்டு. 5வது இடத்துல அருண் இருக்காரு. 7.46% 52,207 ஓட்டு. ஜாக்குலின் 4வது இடம் 7.93%
55,500 ஓட்டு. இதே ஜாக்குலின் 1,03,00,000 ஓட்டு வாங்குனாங்க. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி. இப்ப எவ்வளோ இருக்கு? 55,000 தான். அதாவது அன்அஃபிஷியல் ஓட்ல. அஃபிஷியல் ஓட்ல சொல்றேன் நான். ஸோ அப்ப எப்படிலாம் போகுது பாருங்க. இன்னைக்கு சாயந்தரம் வந்துரும். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்து நமக்கு அன்அஃபிஷியல் ஓட்டு வரும். சாரி அஃபிஷியல் ஓட்டு வரும். பார்க்கலாம். சௌந்தர்யா 12.3% 86,070 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. சௌந்தர்யா இந்த வாரம் பெருசா ஆடலங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஓரளவுக்கு வாக்கு இருக்குதுன்னா, அவங்க ஒரு நல்ல என்டர்டெய்னர் அப்படிங்கிறதுனால வாக்குகள் போடுறாங்க. ஒருவேளை ராணுவ வாக்குகள் குறைஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா சௌந்தர்யா வந்து 2வது இடத்த தக்க வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. இதுல எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் 3 அப்படிங்கிறது மாறவே மாறாதுன்னு தான் நினைக்கிறேன். முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்குலின் அப்படிதான் இருக்கு. இப்ப வந்து ஒரு டெம்பரரியா ராணுவ 14.67% இருக்காரு. 1,02,000 ஓட்டு 1,00,000 ஓட்டு வாங்கிட்டார் ராணுவ். அந்த அளவுக்கு வாக்குகள் போட என்ன காரணம்? ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதே போல முத்துக்குமரன் ஒண்ணுமே பண்ணல. ஆனாலும் அவர் வந்து ஒரு நல்ல வாக்குகள், கூட்டணி தர்மம்லாம் பேசினாரு. பட் முத்துக்குமரன் அவர்களுக்கு வந்து அந்த 2வது, 3வது வாரம் வரைக்குமே அவர் சம்பாதித்த பெயர், அது இன்னைக்கு வரைக்கும் அவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அதனால 23.71% 1,65,815 ஓட்டு வாங்கி முதல் இடத்துல இருக்காரு. இது அன்அஃபிஷியல் ஓட்டுங்க. பட் இதுல வந்து சந்தேகத்துக்குரிய வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவித்ரா போன தடவை கிட்டத்தட்ட 1,30,000 ஓட்டு வாங்கின பவித்ரா இப்ப 43,000 ஓட்டுல இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சு. ராணுவ ஓட்டும், முத்துக்குமரன் ஓட்டும் அவங்களுக்கு வந்தது அப்படின்ட்டு. சௌந்தர்யா 2வது இடத்துல வச்சு சந்தோஷப்பட்ட அந்த ஜீவன்கள்லாம் இப்ப பவித்ரா 7வது இடத்துக்கு போனதுக்கு புலம்ப மாட்டாங்க போல் இருக்கு. பவித்ராவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க போன வாரம். அவ்வளவுதான் சொல்ல முடியும் இல்லையா? இதுதான் நடந்தது. பட் அடுத்த வாரம் வந்து சௌந்தர்யாவோட ஓட்டுக்கள் பேக் டு பெவிலியன்ங்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு அன்அஃபிஷியல் ஓட்டோட ஸ்டேட்டஸுங்க. அதே போல அஃபிஷியல் ஓட்டோட இது நேத்திக்கு, அதாவது வியாழக்கிழமை வரைக்கும் இருந்த அஃபிஷியல் ஓட்டை வந்து நான் இங்க போடுறேன். பட் இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் அஃபிஷியல் ஓட் டே 4ஓடது அஃபிஷியல் ஓட்டிங் வீக் 11 டே 4. முத்துக்குமரன் முதலிடத்துல இருக்கார். ராணவ் 2வது இடம், சௌந்தர்யா 3வது இடம், ஜாக்குலின் 4வது இடம், 5வது இடம் பவித்ரா, 6ஆம் இடம் தீபக், 7ஆம் இடம் மஞ்சரி, 8ஆம் இடம் அருண், 9ஆம் இடம் அன்ஷிதா, 10வது இடம் ரயான், 11வது இடம் ரஞ்சித். ஸோ ரஞ்சித், ரயான், அன்ஷிதா அண்ட் மஞ்சரி. அருணை கூட அம்சாரம் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. சொல்ல முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்படி அஃபிஷியல் ஓட்ல ரஞ்சித் கீழே இருக்காரு. அதுக்கு மேல ரயன் இருக்கு. அதுக்கு மேல அன்ஷிதா இருக்காங்க. இந்த 3 பேர்ல இருந்து ஏதாவது டபுள் எலெக்ஷன்ல பண்ணுவாங்களா? அப்படி எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் எலெக்ஷனாக இருக்கத்தான் வாய்ப்பு இருக்குது. அது ரஞ்சித் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு. ஒருவேளை அடுத்த வாரம் 12 பேருக்கு ஃபேமிலி டாஸ்க் வைப்பாங்களா? இல்ல டபுள் எலெக்ஷன் பண்ணிட்டு 11 பேருக்கு ஃபேமிலி டாஸ்க் வைக்க போறாங்களா? அது ஃப்ரீஸ் டாஸ்க் வர்ற வாரம். அப்படி பண்ண போறாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நாளைக்கு சனிக்கிழமை சிங்கிள் எலெக்ஷன், டபுள் எலெக்ஷன் எல்லா கதையும் நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். பட் இன்று மாலை வருகிற ஓட் கவுண்ட் இருக்கு இல்லையா? அஃபிஷியல் ஓட்டோட கவுண்டிங் வரும், நமக்கு கிடைக்கும். ஒரு 8, 9 மணிக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கிடைச்சதுன்னா அதோட கால்குலேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம இந்த வாரம் டபுள் எலெக்ஷன், சிங்கிள் எலெக்ஷன் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு மோரால சிங்கிள் எலெக்ஷனாக இருக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா தொடர்ந்து 2 வாரம் டபுள் எலெக்ஷன் போயிட்டாங்க. ஒரு சின்ன இடைவேளை விட்டு ரஞ்சித்தை மட்டும் வெளியே அனுப்பிச்சிட்டு அடுத்து இருக்கிற 12 பேரை ஃபேமிலி டாஸ்க், ஃப்ரீ டாஸ்க்ல வைக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு நாளைக்கு 4 பேர் அப்படிங்கிற பேர்ல 3 நாளைக்கு அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் மறுநாள் வெள்ளிக்கிழமையை சேர்த்து கூட அனுப்பலாம். யாரோ ஒருத்தர் 2 பேர் வந்து வெள்ளிக்கிழமை கூட வைக்கலாம். அப்படி கூட வச்சிருக்காங்க முன்னாடி. விசித்திராக வெள்ளிக்கிழமை தானே வந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் வந்து வெளியேற்றப்படுவது நியாயமா அப்படின்னு கேட்டீங்க, நியாயம்தான். பட் எனக்கு தெரிஞ்சு உங்க பிரியாராமன்லாம் ஃப்ரீ ஸ்டாக் வந்தா கொஞ்சம் இது நல்லா இருக்கும். என்ன சொல்றது, ஒரு ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் அது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் அந்த வகையில ரஞ்சித் ரஞ்சித் போவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், என்ன வேணா நடக்கலாங்க. அது கடைசி நாள். அது நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஒரு கன்க்ளூஷன் வரலாம். பட் ரஞ்சித் வெளியேற்றப்படுவார் அப்படிங்கிறது தான் கடைசி நேர செய்திகள். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் மஞ்சரி அமிச்சாங்கன்னா அது அன்ஃபேர் எவிக்ஷனா இருக்கும். ஏன்னா மற்ற ரயான், அன்ஷிதா கூட பரவாயில்ல. 2வது விக்கெட்டா ரயானோ இல்லை அன்ஷிதாவோ போறாங்க அப்படின்னா அது ஓகே. பட் ரயான் அமிச்சாங்களாலும் அன்ஃபேர், மஞ்சரி அமிச்சாலும் அன்ஃபேர் ஆகும். ஏன்னா 2 பேரும் நல்லா கடுமையாக விளையாட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த விஷயங்களை பொறுத்திருந்து பார்க்கலாம். எது எப்படி போனாலும் ரஞ்சித்தை வெளியேற்றி விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க. பார்க்கலாம். இப்போ தொடர்ந்து நம்ம சேனலை ஆதரித்துக் கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.
மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரி ஒன்.